கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறாங்க. சயின்ஸ் டெக்னாலஜி இதில் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட் மட்டுமே சொல்லப்படும். வேறு யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணதா இருந்தாலும் இந்த வீடியோவை அனுப்பலாம். நாசாவின் ஆக்சிம் 4 திட்டத்திற்கு தேர்வான இந்திய வீரர் யார்? அது யார்? பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், சுபான்ஷி சுக்லா. இப்போ இவங்க நாசாவில் ஆக்சிம் 4 திட்டத்திற்கு தேர்வான இந்திய வீரர், நம்ம இந்திய வீரர் யாருன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயரும் சுபான்ஷி சுக்லா. இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பாலாபிஷேகம் பண்ணும்போது எல்லோரும் என்ன ரொம்ப ஆக்சியாகவும் ரொம்ப ஆக்சி பெற்றும் சுபமாகவும் இருக்கணும். அதனால் சுபான். ஆக்சிம் 4 அந்த திட்டம் அப்படிங்கும்போது ஆசீர்வாதமாகவும் பாலாபிஷேகம் கிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது ஆசீர்வாதமாகவும் சுபமாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட்டு தான். அதுக்கப்புறம் சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய ப்ரோப் 3 விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது? PSLV. இது தெரியும். அதில் C-59 இதை மட்டும்தான் நான் வைக்கணும். ப்ரோபா 3. இப்போ 59ங்கிறவங்கள 59 வயசு இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரோ சொல்லுவோம், இல்லைனா அப்பான்னு சொல்லலாம், ப்ரோன்னு சொல்லலாம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இந்த ப்ரோ 3 விண்கலம் எந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? அதாவது சூரியனின் புறவெளியை நம்ம போய் ஆய்வு செய்ய ப்ரோ 3 விண்கலம் எந்த ராக்கெட் PSLV C-59 மூலமாக விண்ணில் செலுத்தப்படுகிறது. அதுக்கு என்ன நான் வச்சுக்க சொல்லியிருக்கேன்? ப்ரோ 59 வயசு இருக்கவங்களும் நம்ம ப்ரோவும் சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம். அதான் ப்ரோபா 3. 2 விதமாக சொல்கிறோம். அப்புறம் பாருங்கள், கர்ப்பவாய் புற்றுநோய் கீழ்கண்ட எந்த வைரஸால் ஏற்படுகிறது? HPV. விங்கிறது வாய் திறந்து மேலமாக்க இருக்குது, அதான் வாய். கர்ப்பவாய் புற்றுநோய் HPV. HP நான் இருக்கும், HPV. அடுத்தால சூப்பர் ஆப் செயலி சேவைகள் வழங்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சூப்பர் ஆப். ரயிலில் போறியா? சூப்பராக இருக்குமே, அப்படி சூப்பர் ஆப்பு ரயிலில் போறியா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ரயிலில் போனால் சூப்பர் ஆப்பு, ரயிலில் போய்ட்டு வந்துட்டு அதான் சூப்பர் ஆப் ரயில்வே. அடுத்தால உலகத்திலே முதன் முறையாக அதிநவீன முறையாக மூளையின் முப்பரிமாண படங்களில் எந்த IIT வெளியிடப்பட்டுள்ளது? மூளையை 3 பிரிவாக பிரித்து வெளியிட்ட IIT நிறுவனம் நம்ம சென்னை தான். அதில் இந்தியாவில் எந்த ஆண்டு 6G அலைக்கற்றை தொழில்நுட்பம் செயல்பாட்டுக்கு வர உள்ளது? 2030ஆம் ஆண்டு 6G அலைக்கற்றை தொழில்நுட்பம் கொண்டு வரப்படுதாங்க. 6G சேர்ந்தால் 2030 கொண்டு வராங்க. அடுத்தது ஸ்பெக்டஸ் ஆய்வு திட்டத்தை கீழ்கண்ட எந்த விண்வெளி நிறுவனம் மேற்கொள்கிறது? இஸ்ரோவில் எல்லோரும் ஸ்பேஸாக இருக்காங்க. இஸ்ரோவில் நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியனின் மிக நெருக்கத்தில் கடக்கும் முதல் விண்கலம் எது? பாராக்கர். அதாவது சூரியன் பறக்க பார்க்கும்போது இந்த பாராக்கர் சுற்றிட்டு போயிட்டு மிக நெருக்கமாக வந்திருக்கு. சூரியன் பறக்க பார்க்கும்போது நான் வச்சுக்கோங்க, அதான் பார்க்கர். A1 பயன்பாட்டின் நெறிமுறைகளை வகுக்க RBI எத்தனை பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது? 8 பேர். RBI இப்போ AI பயன்பாட்டிற்கு நெறிமுறைகளை வகுக்க RBI எத்தனை பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதுன்னா 8 பேர். அடுத்தது ஸ்பேஸ் ஓன் ராக்கெட் திட்டம் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஸ்பேஸ் ஓன். நம்ம ஓனாக ஒரு இடத்துல ஜப்புன்னு உட்காருவோம். ஓனாக உட்காரணுன்னா அந்த இடம் ஸ்பேஸாக இருக்குது. இன்னொன்று ஸ்பேஸில் இஸ்ரோ ஆய்வு மூலம் இஸ்ரோ நிறுவனம் ஒரு ஸ்பேடெக்ஸ் அப்படி ஒரு திட்டத்தை மேற்கொள்ளுதான் பார்த்தோம். அதுபோக ஸ்பேஸ் ஓன் ராக்கெட் பக்கத்தில் போனால் ஜப்புன்னு உட்காந்துக்கிடலாம், பக்கத்தில் பார்க்க முடியாது. ஸ்பேஸ் ஓன் ராக்கெட் திட்டம் கீழ்கண்ட எந்த ஜப்பான் நாட்டில் ஸ்பேஸ் ஓன் ராக்கெட் ஓனாக ஒரு ராக்கெட் தயாரிக்காங்க. அதை அவங்க தயாரிக்கிறத நம்ம பார்த்தா என்ன செய்வோம்? ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதை நம்ம ஜப்புன்னு உட்காந்து பார்க்கலாம். ஜப்புன்னு உட்காந்து பார்க்கலாம். அதில் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கியுள்ள முதல் நாடு ரஷ்யா. புற்றுநோய் அதிகமாக வந்ததுனால ரஷ்னா என்னது கூட்டமாக இருக்கிறது. புற்றுநோய் அதிகமாக இருக்கிறதுனால ரஷ்யா
தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க.